தலை கவிழ்ந்து நிற்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் தலையை, உன் தலை உயர்த்தப்படும், உன் கொம்பு உயரும். ஐயோ, ஆண்டவருடைய சமூகத்துல போராடினேனே, நான் ஜெயம் பெற முடியலையே, விட்டுட்டேனே, அதனால தலை குனிந்த மாதிரி ஒரு நிலைமையா இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, உனக்கு ஒரு செய்தி இருக்கிறது. உயிரோடு எழுந்த செய்தி உனக்கு இருக்கிறது. ஏளனமாய் உன்னை பார்க்கிற ஜனங்கள் மத்தியில, பொருட்டா எண்ணாத ஜனங்கள் மத்தியில, மனுஷனால எண்ணப்படாத எண்ணத்துல இருக்கிற உன் வாழ்க்கையில என் அப்பா ஒரு காரியத்தை உனக்காக செய்து உன் கல்லெல்லாம் புரட்டி போட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிறகு இருள் என்னை பற்றி கொள்ள முடியாது, இருள் என் எல்லைகளில இருக்க முடியாது, இருள் என் கூடாரத்தில் இருக்க முடியாது, இருளின் வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு, இருளின் கிரியைகளை கர்த்தர் அதமாக்கி போட்டு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உன் எல்லைகளில் வெளிச்சம் உதிப்பதாக. ஏதோ ஒரு சூழ்நிலைகளினால வெளியே சிரிக்கிறோம், நான் உள்ளக்குள்ள நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் லைஃப்ல அது இருக்கு? கண்டிப்பா இருக்கும். இழப்புகளினால, சில நஷ்டங்களினால நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து வெறுமையானது போல நம்முடைய லைஃப்ல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவை எழுப்பினவர் உங்களையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உங்களை கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். எந்த மனிதனும் சில விஷயத்தை நம்முடைய லைஃப்ல ரீஃபில் பண்ண முடியாது. எந்த மனுஷனுடைய காரியங்களோ ஆறுதல்களோ நிறைய நேரங்களில் நம்மளை உயிர்ப்பிக்க முடியவே முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வந்தா அவர் சகல காரியங்களையும் உங்களை உயிர்ப்பித்து உங்களை பலப்படுத்துவார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்காக எழுப்பி இருக்கிறார். அவர் அன்னைக்கு ஸ்திரீகள் எல்லாரும் கல்லறை போய் பார்க்குறாங்க, துக்கத்தோடு போய் வேதனையோடு போய். இயேசுவோடு இருந்த காலங்கள் எவ்வளோ இன்பமா இருந்தது சுவாமி. ஐயோ, அவர் கூட இருக்கும் போதெல்லாம் எவ்வளோ மகிமையா இருந்தது. இன்னைக்கு அப்படியே ஒரு எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரி இருக்குது. முடி ஒன்றுமே, எல்லாமே பார்த்தீங்கன்னா இருட்டான மாதிரி இருக்குது. போய் பார்க்கும்போது அவங்க நினைச்சாங்க கல்லறையும் அப்படித்தானே இருக்க போகுதுன்னு. ஆனா அந்த கல்லறையோ திறந்து இருந்துச்சான். அங்க மரித்து போன இயேசுவை யாரும் பார்க்கல, அங்க அவர் உயிரோடு எழுந்த செய்தியை அவர்கள் கேட்டார்கள். அப்போ அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல. எனக்கு நேற்றைய தினம் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை ஆவியில நான் சிந்தித்து கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்துல பேசிக்கொண்டே இருந்தார். எத்தனை பேர் அதை இந்த உயிர்த்தெழுந்த நாளில அதை நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? கை உயர்த்துங்க பாப்போமே. ஆமா, அப்போ ஆண்டவர் சில காரியங்கள், ஏன்னா கடந்த நாட்கள்ல ஜனவரி மாதம் நான் என் தாயாரை இழந்த போது நான் மிகுந்த துக்கம் அடைந்தவனாயிருந்தேன். அதோடைய தாக்கங்கள் எப்படினாலும் நமக்கு சில வேளைகளில் நம்மளோடு போராடி கொண்டுதான் இருக்கிறது. என்னதான் வெளியே நம்ம இருந்தாலும், ஊழியத்தில் இருந்தாலும், ஜெபித்தாலும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம நிரப்பப்பட்டாலும், அந்த நேரம் நமக்கு நல்லா இருந்தாலும், சில நேரங்களில் அந்த தாக்கங்கள் எனக்கே இருக்கதான் செய்கிறது. அப்பதான் நேற்றைய தினம் அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து நான் தியானித்து கொண்டே இருந்த போது அப்பதான் ஆவியானவர் எனக்குள்ள அப்படியே ஆவியில பேச ஆரம்பித்தார். என்னன்னா, நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் நாம் சந்தித்திருக்கலாம். நம்ம லைஃப்ல நிறைய வேதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். அப்போ நம்ம இழந்து அந்த இழப்புக்கு பிறகு, அந்த வேதனைகளுக்கு பிறகு நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான ஒன்றை நம்ம இழந்திருப்போம். அது என்னன்னா, அந்த ஒரு ஹாப்பினஸை, ஒரு சந்தோஷத்தை நம்ம இழந்தவர்களாய் காணப்படுவோம். ஒரு இழந்து போய் இருப்போம். வெளியே சிரிப்பு, அந்த சிரிப்புலாம் வேற. ஆனா உண்மையாகவே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் பாருங்க, ரிஜாய்ஸ், அந்த களி கூறுதல், அந்த நிறைவான ஒரு சந்தோஷத்தை நம்ம இழந்து போனவர்களாக இருப்போம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில, இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற என் ஜனங்கள் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காணும்படி நான் செய்வேன் என்று என் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். எத்தனை நம்புறீங்க? உங்க லைஃப்ல அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும், இது மனுஷனால வரவே முடியாது, மனுஷனால கொடுக்கவே முடியாது, ஆனால் தேவனால கொடுக்க முடியும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இந்த பண்டிகை அதுதான். இந்த ஆராதனை எதற்குனா, இழந்து போன சந்தோஷங்களை, இழந்து போன மகிழ்ச்சியை, இழந்து போன சமாதானத்தை உங்க லைஃப்ல கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் நாமத்திற்கு மகிமையாய் கர்த்தர் எழுப்புவார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா உயிர் தெழுந்த நாதருக்கு நல்ல முழு பலத்தோடு கைதட்டி சந்தோஷத்தோட
அவரை ஆராதிக்கிற வேளையில், அவரை மகிமைப்படுத்துகிற வேளையில் உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டுமே. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதானே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ அந்த வார்த்தை பொய்யாகாது தானே. இன்னைக்கு நான் நிறைய துக்கத்துல இருக்கிறேன் சுவாமி. இன்னைக்கு என் வாழ்க்கை முழுவதும் அநேக வேதனைகளால நிறைந்திருக்கிறது, இக்கட்டுகளால, உபத்திரவங்களால நான் நிறைந்தவனாய் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் ஆண்டவர் என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார்? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாப், எவ்வளவோ பெரிய துக்கமாக இருந்தால், எவ்வளவோ பெரிய பாடுகளாக இருந்தால், எவ்வளவோ பெரிய உபத்திரவங்களாக இருந்தால், கர்த்தர் அதை எனக்கு மாற்றி தருவார். என் துக்கங்களை, என் கண்ணீர் அவர் துடைப்பார். இனி ராக்காலம் இராது, இனி இருள், இனி என் வாழ்க்கையில் இருக்க போவது அல்ல. இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். என் துக்க நாட்கள் முடிந்து போகணும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எனக்காக அல்ல, உயிரோடு எழுந்த இயேசுவுக்காக, உனக்காக எனக்காக உயிரோடு எழுந்த கர்த்தருக்காக நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். எல்லா தடை கற்களையும் ஆண்டவர் மாற்றட்டும். அன்னைக்கு அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு அவர்கள் போகும்போது அது தடையா இருந்தது அந்த கல்லு தான். அவங்க நினைச்சது இயேசுவின் சரீரத்தை பார்த்தாவது கொஞ்சம் சந்தோஷப்படலான்னு தான் போறாங்க. அப்ப நினைச்சிட்டே போறாங்க, இந்த கல்லை யார் எனக்காக புரட்டி தள்ளுவார்? ஆனா அவர்கள் போகிறதுக்கு முன்பதாகவே ஒரு பிரமிக்கத்தக்க காரியம் நடந்தது. கல்லறையின் கல்கள் புரட்டப்பட்டிருந்தது. நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையில? நீ சந்தோஷத்தை காணும்படியான கல் புரட்டப்படுகிறது. நீ ஆச்சரியத்தை காணும்படியான கல் புரட்டப்படுகிறது. நீ அற்புதத்தை காணும்படியான கல் உன் வாழ்க்கையில புரட்டப்படுகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வேற மாதிரி கை தட்டணுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கல் இருக்கிறதுனால தானே என்னால ஹாப்பியா பார்க்க முடியல, என்னால நிம்மதியாய் வாழ முடியல, என்னால நிம்மதியா தூங்க முடியல. அந்த கல் என் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. அந்த கல் என் வாழ்க்கையில தடையா இருக்கிறது. அந்த கல் என்னை ஒவ்வொரு நாட்களும் என்னோடு ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு தடையா இருக்கிற எல்லா கல்லையும் அவர் புரட்ட வேண்டிய ஒரு வேளையாக இந்த வேளை இருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி receive in the mighty name of Jesus. நல்ல ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, நல்ல ஒரு அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே அன்னைக்கு அவர்கள் உம்மை பார்க்க போகும்போதே அந்த கல் புரட்டப்பட்டிருந்ததை பார்க்கும்போது அவங்க இருதயம் எந்த அளவு ஆச்சரியப்பட்டிருக்கும். ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, ஒருவேளை அவர் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்துட்டார் போல. ஆமா தானே, சொல்லுங்களேன். அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க, உன் கல்லு புரட்டப்பட்டுச்சுன்னா அவர் சொன்னபடி, அவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணும் விசுவாசிச்சீங்கன்னா பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கை தட்டி ரைட்னா நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கல்லு புரட்டப்படணுமா வேணுமா வேண்டாமா சொல்லுங்க பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கல்லு புரட்டப்படும் தானே? ஆமே. என்னோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உயிர் தெழுந்த பண்டிகை ஆராதனை உங்க வாழ்க்கையில் அப்படியே ஒரு ஜீவனை கொண்டு வரட்டும். ஆமே. பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ? பாடுவோமா? போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ? கீதம் கீதம்
ஜய ஜய கீதம் கை தொட்டி பாடிடுவோ. கீதம் நல்ல விடுதலையோட பாடல பாடிட்டு உட்காருங்க. ஆமென். கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. எல்லாம் கைத்தடி பாடலாமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. ஆமென் ஆமென். ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பக்கத்தில் உள்ளவங்களை கை பிடிச்சிட்டு அவர் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லிட்டு உட்காருங்கப்பா. Amen. God is good. எல்லாம் சிரிச்ச முகமா இருக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற கல்லெல்லாம் ஆண்டவர் புரட்டி போடுவார் நம்புற பிள்ளைங்க. ஆண்டவருக்கு தெரியும் எதை செய்தா உன்னை ரெஸ்டரிக் பண்ண முடியும், எதை செய்தா நீ சந்தோஷம் அடைய முடியும் என்பது ஆவியானவருக்கு தெரியும். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து கர்த்தர் உன்னை என்ன செய்ய போகிறார்? எழுப்ப போகிறார். ஆமென். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்கப்பா. அன்னைக்கு அந்த சீசைகள் அந்த ஸ்திரீகள் நினைச்சாங்க தான், எல்லாருமே ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறைந்து மரித்த உடனே எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு நம்ம நம்பிக்கை கொண்டிருந்த நம்பி இருந்த நம்முடைய லீடர் நம்மளை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. என்னடா பண்ண போறோம்? இனி என்னெல்லாம் நடக்க போகிறது? ஒரு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பெரிய ஒரு பயமும் திகிலும் அவர்களை பிடித்திருந்துச்சு. ஆனாலும் சரி, கல்லறையில் போய் பார்க்கறதுக்காக அவங்க போகும்போது துக்கத்தோட தான் போயிருப்பாங்க. எப்படி பார்க்க வேண்டியவரை நம்ம நிறைய பேர் யோசிப்போம் தானே. சில சூழ்நிலைகளை நம்ம நினைப்போம், எப்படி இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை எப்படி. ஆனா இன்னைக்கு அது எப்படியோ இருக்கிறத என்கிற மாதிரி காரியங்கள் இருக்கிறது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு போறாங்க. எப்படியோ இருக்க வேண்டிய நம்ம லைஃப், எப்படியோ இருக்க வேண்டிய நம்ம ஓட்டங்கள் இன்னைக்கு முடங்கி போய் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மாவல்லையா? சொல்லுங்கப்பா. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதமான தடைகளையும் இந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற உங்கள் வாழ்க்கையில மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய கிருபையை என் ஆண்டவர் கட்டளையிட்டு உங்களை அவர் எழுப்ப விரும்புகிறார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி ஒரு அலையில சொல்லுங்கப்பா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா கேளுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை நிரப்பட்டும். ஆமென். கரெக்டு தானே? அன்றைக்கு அவங்க நினைக்கிறாங்க நம்ம லைஃப்ல சந்தோஷத்தையே பார்த்துட்டு இருந்தோம் இயேசுவோடு இருந்த போது. இன்னைக்கு அவர் இல்லை. எப்படி இருக்க போது அடுத்தது? அடுத்து எப்படி சர்வை பண்ண போறோம்? இது எப்படி? ஆனா ஆண்டவர் அதை அவர்கள் லைஃப்ல எப்படி மாற்றி கொடுத்தார் பாருங்க. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம லைஃப்ல செய்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்றைக்கு எங்கள் லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு அது எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி ஒரு அதிசயத்தை நம்ம லைஃப்ல கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிறகு தேவன் நம்ம லைஃப்ல எல்லாரும் சொல்லுங்க, எல்லா போரையும் கர்த்தர் முடிய பண்ணுகிறார், எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் முடிய பண்ணுகிறார், எல்லா வேதனைகளையும் கர்த்தர் முடிய பண்ணுகிறார், எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் முடிய பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவாராக. அன்னைக்கு இயேசுவின் கல்லறையை பார்க்க போன அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த பண்டிகைக்கு பிறகு, இந்த உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிறகு உனக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்க போகிறது. நடக்க முடியாதவைகள், பாசிபுல் இல்லாதவைகள் எல்லாம் இனி நடக்கும்படி கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. நடக்காதவைகள் எல்லாம் இனி என் வாழ்க்கையில நடக்கும். ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஆமென். எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பயத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உங்க மேல கர்த்தருடைய ஜீவனை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். யாரும் அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து இன்னைக்கு இந்த வார்த்தைகளா இருக்கட்டும், இந்த ஆராதனையா இருக்கட்டும், உங்களை அவருக்கு மகிமையாக உங்களை கர்த்தர் பயன்படுத்தட்டும், எழுப்பட்டும். உங்களுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா தானே கேளுங்க பாப்போம். ஏதோ ஒரு இழப்புகளினால என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் உடைந்து போய் இருக்கிற ஒரு நிலைமையை யாரால மாற்ற முடியும்? ஆனா இன்றைக்கு என் தேவன் அதை மாற்ற ரெடி ஆயிட்டார். ஆமென், ஆமென். இழப்புகளை சந்திக்கும் போது அந்த வழியை நம்ம கடந்து போகும்போது தான் அதோடைய வழி தெரியும், அதோடைய வே தெரியும். கடந்த நாட்கள்ல அன்பு சகோதரரை சந்தித்த நம்ம ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. நாகர்கோவில இருந்து 1.5 வருஷம் வந்து அவங்க பையன் இறந்து போனார். ஒருவேளை தகப்பனா இருந்து ஒருவேளை பலமாய் வெளியே காமிச்சாலும், பட் அவர் இருதயத்தில் இருக்கிற வழிகள், வேதனைகள் நிச்சயமாய் இருக்கத்தான் செய்யும். அப்ப ஆண்டவர் இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவார்? நம்ம ஒருத்தருக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுனால இது நடந்துற போதா? சரி, ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் இருதயம், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத, அந்த இருதயத்துக்குள் இருக்கிற காயங்களை, இருதயத்துக்குள் இருக்கிற விசாரங்களை, இருதயத்தில் உள்ள இருக்கிற அந்த துக்கத்தை மனுஷனால் எடுத்து போடவே முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனால் அது முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். இன்றைக்கு என் ஆண்டவர் அந்த ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு கிருபையை, உயிர்த்தெழுந்த அபிஷேகத்தை, உயிர்த்தெழுந்த ஒரு வல்லமையை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து, என் ஆண்டவர் தம்முடைய மகிமையை பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமா விளங்க பண்ணுவார். அவர்களை எப்படி சந்தோஷப்படுத்தணுமோ ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை எப்படி சந்தோஷப்படுத்தணுமோ ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். ஆமென். ஆமா, அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். ஒருவேளை ஒரு சில இழப்புகள், அதாவது அந்த பெரிய லாஸுக்கு பிறகு நம்ம நிறைய நேரம் நம்ம யோசிக்கலாம், இருந்த குடும்பமே, இருந்த பிள்ளைகளே, இருந்த தாய் தகப்பனே, இருந்த கூடப்பட சகோதரன் நம்ம விட்டு போயிட்டான், நம்ம எதிர்பார்த்த நம்பியிருந்த நம்பிக்கையே நம்மளை விட்டு போயிடுச்சு. இதுக்கு பிறகு என்னடா பெரிய வாழ்க்கை இருக்க போகுது, இதுக்கு பிறகு நம்ம என்னத்தை பெருசா வாழ நினைக்க போறோம்? அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த ஒரு நேரம், அந்த தரிசனம் இருக்கும் பாருங்க, ஒரு வெளிச்சம் இருக்கும் பாருங்க, அது எல்லாமே அப்படியே மூடின மாதிரி ஆயிரும். கரெக்டா? அந்த ஒரு வெளிச்சம் இருக்காது, தரிசனம் போயிரும், நம்பிக்கை போயிரும், விசுவாசம் போயிரும். ஒரு லைஃப் மேலேயே ஒரு விரக்தி வந்துரும், ஒரு விரக்தி வந்துரும், ஒரு
இன்ட்ரெஸ்ட் இருக்காது லைஃப்ல. அதுக்கு பிறகு பெருசா பார்க்கணும் ஒரு ஆசை இருக்காது. அது எல்லாமே அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாவே இந்த இழப்புகளினால, இந்த நஷ்டத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே மூடப்பட்டது மாதிரி. அந்த கல்லறை, அந்த கல்லு மூடப்பட்டிருந்தது போல ஒரு கல் மூடப்பட்டிருக்கிறது. உன் இருதயம் வெளிச்சத்தை பார்க்க முடியல, உன் இருதயம் அந்த ஒரு தரிசனத்து நேரா போக முடியல, உன் இருதயம் அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க முடியல. அப்போ ஒரு கல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா தானே சொல்லுங்க. பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வேலை செய்யறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓடுற நடக்க, ஏன் வீட்டை விட்டு போறது கூட மனசு வராத, யார்ட்டையும் பேசுறதுக்கு மனசு வராத, யார்ட்டையும் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மனசு வராத. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? அதான் சொன்னேன், நம்ம உயிருள்ளவன் தான் பேர் இருக்கோம், மற்ற இருதயம் எப்படி இருக்குதுன்னா செத்து போய் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை இவர்கள் கேட்டிருந்தாலும் சரி, இதை இனி லைவ்ல கேட்க போற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இத மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இத மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையினால விரக்தியாகி லைஃப் எல்லாம் என்ன பிரதர் லைஃப்ல இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சு பிரதர். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, அதற்கு தடையா இருந்த அந்த கல் இருக்கிறதுனால தான் நீ அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாய். உன் தரிசனம் வெளிப்படாமல் இருக்கிறது, உன்னுடைய ஓட்டம் ஓடாமல் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த கல் புரட்டப்படுமையானால், இன்னைக்கு இந்த அரராத்தில் இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எதிரான கல் ஆண்டவர் ஏன் அதை எழுதி வைத்திருந்தார், புரட்டி வைத்திருக்கிறார். இந்த கல்லு தான் உன்னை வெளிப்பட முடியாதபடி இருக்கிறது, இந்த கல்லு தான் உன்னை தடைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த கல்லு தான் உன்னை பிரகாசிக்க முடியாதபடி உன்னை லாக் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில எனக்கு எதிராக இருக்கிற வாழ்க்கை கஷ்டம்தான், ஆனா நீ வாழுகிற வாழ்க்கை வரையும், உன் ஜீவ காலம் வரையும் நீ தோற்று போனவனாய் வாழவே கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இருக்கிறதுனால நீ வாழுகிற வாழ்க்கை, உன் ஜீவ நாட்கள் எல்லாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் தம்முடைய மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். நம்புற பிள்ளைங்க, ஆமாண்டவரே, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய், ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிக்கத்தக்கதாக இன்னைக்கு அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் மனைவியை இழந்து போய் நிற்கிறேன், என் கணவனை இழந்து போய் நிற்கிறேன். இதற்கு பிறகு நேற்றைய தினம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஒரு அம்மா சொல்றாங்க, என் கணவர் இறந்து போனார், என் பிள்ளைகள் என்னை கவனிக்கிறது இல்லை, எனக்கு வாழறதுக்கே டஃபா இருக்கிறது, என்னால வாழ முடியுமான்னு தெரியல, பிரதர் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அப்பதான் நான் யோசிக்கிறேன் ஒரே ஒரு காரியத்தை, வாழ்க்கையில ஒரு இழப்புகள் வரும்போது எல்லாருமே யோசிக்கிறது, இனி நம்ம வாழ முடியுமான்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க நம்புங்க, என் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக வாழ வைத்து உங்களை ஆசீர்வதித்து, எந்த இடத்துல நீங்கள் தரிசனத்தை இழந்து போய் ஸ்டக்காய் நிற்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிரச் செய்வார். நம்புகிற பிள்ளைங்க, உங்கள் வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள். ஆமென். வருகிறார் ஜெய வீரன். ஆமென். இனி உன் வாசல் பூட்டப்படாமல் இருக்கும்படியாய், உன் வாசல் திறந்தே இருக்கத்தக்கதாய் ஆண்டவருடைய ஜீவனுள்ள உயிர் தெழுந்த வல்லமை உன் எல்லைகளை அப்படியே மூடிக்கொள்ளட்டும். இனி உன் வாசல் ஒரு நாளும் பூட்டப்படாது, உன் எல்லைகள் எப்பொழுதுமே திறந்திருக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரபா லகா பாடாலா சண்டா. ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அப்படி அந்நிய பாஷைகளை பேசி தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர் உங்களுக்காக இப்பொழுது ஒரு புதிய காரியத்தை செய்யட்டும். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார்.
எண்ணிப்பா 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 என்றும் அதை எண்ணிப்பா என்றும் அதை எண்ணிப்பா கண்டுன்னை அழைத்தவர் பாடலாமா அவர் கைவிடாதிருப்பார் கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாவர் சத்தமா ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா 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 என்றும் அதை எண்ணிப்பா என்றும் அதை எண்ணிப்பா ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே உன்னை காத்திடுவார் நல்ல கை உயர்த்தி ஆமென் ஆமென் அல்லேலூயா அந்த கல் புரட்டப்பட்டிருந்துச்சா உள்ள போய் பார்க்கறாங்க அங்க இயேசு இல்லை அங்க தூதர்கள் சொல்லுகிறார்கள் உயிரோடு எழுந்திருக்கிறவரை நீங்கள் மரித்தோரில் தேடுகிறது என்ன அவர் என்ன சொன்னாரோ சொன்னபடியே எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க அவர் உனக்கு சொன்னபடியே செய்வார் சொன்னபடியே உன் வாழ்க்கையில் அவர் செய்வார் ஆமென் ஆமென் ஹalleluya ஒருவேளை சில காரியங்கள் தாமதமாவே ஆயிட்டு இருக்குன்னா நம்பிக்கை விட்டுறாதீங்க அன்றைய சமூகத்துல போங்க அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிக்கிற தேவன் ஆமென் கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க அரரா சத்தமா ஆமென் எத்தனை பேர் இந்த உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிறகு என் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் சுதந்தரிக்கிற ஒரு காலத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வர போகிறார் அதற்கு தடையாயிருக்கிற கல்களை கர்த்தர் புரட்டி போட்டிருக்கிறார் அவர்கள் நினைத்தார்கள் மரித்து போன ஒரு சூழ்நிலையை தான் நாங்க பார்க்க போகிறோம் ஆனா அங்க மரித்த சூழ்நிலை இல்ல இனி உனக்கு பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்றேன் இனி நீங்கள்
மரித்து போன சூழ்நிலையை காண மாட்டீர்கள். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வெறும் சரீர பிரகாரமான மரணமான மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மரணமோ எதுவோ உன் வாழ்க்கையில உன்னை நெருங்காதபடி என் ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஒரு டெத் சிச்சுவேஷன் அங்க இல்ல, மரண வாசனை அங்க இல்ல, மரணத்தின் அதிகாரங்கள் அங்க இல்ல, மரணத்தின் வல்லமைகள் அங்க வேலை செய்ய முடியல. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் இன்னையிலிருந்து ஒரு புதிய திருப்பத்தை உங்க லைஃப்ல உண்டாக்குவாராக. உன் எல்லைகளில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உண்டாக்குவாராக. அந்த அபிஷேகத்தை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவாராக. அவர்கள் அந்த ஸ்திரீகள் போய் கல்லறையை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கல் புரட்டப்பட்டிருந்தது. அதுவே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு பெரிய கல்ல, ஏன்னா அவங்க பேசிட்டே போங்க, அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்? ஆனா அங்க தேவ தூதர்கள் அந்த கல்லை புரட்டினார்கள். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தைக்கு, இந்த வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாளில் உன்னால முடியாத காரியங்களை நீ தூதர்கள் செய்ய வேண்டிய ஒரு காலம். நீ போக வேண்டிய இடத்துல, போக முடியாத இடத்துல தூதர்களை கர்த்தர் உனக்காக அனுப்புவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். எஸ், நீ புரட்ட முடியாத சில பாதைகள் இருக்கிறது, நீ ஜெயிக்க முடியாத சில பாதைகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் உன்னை தோற்று போக விட மாட்டார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் போய் உனக்கு செய்ய வேண்டியதை, அந்த பணிவுடைய ஆவிகள் உனக்கு செய்ய வேண்டியதை அவர்கள் செய்வார்கள். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எஸ் லார்ட். அவங்க நினைச்சிட்டு போறாங்க, யார் எங்களுக்காக புரட்டி தள்ள முடியும்? அந்த கல் அவ்வளவு பெரிதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கல் எப்படி இருந்துச்சா? ரொம்ப பெருசு. நம்ம வேதனை ரொம்ப பெருசு, நம்ம இழப்புகள் ரொம்ப பெருசு, நம்ம படுகிற துன்பங்கள் ரொம்ப பெரியது, நம்ம படுகிற பாடுகள் ரொம்ப பெரியது. ஆனா மனுஷனால அதை மாற்ற முடியுமா? நெவர், நெவர், நெவர். ஆனா தேவனால், அவருடைய உயிர் திறந்த வல்லமையினால் அதை மாற்ற முடியும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நான் நம்புறேன், நீ கை தட்டும் போதே உன் இழப்புகளுக்கு பதிலாக, உன் நஷ்டங்களுக்கு பதிலாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கு பதிலாக உனக்கு ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் என் ஆண்டவர் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நல்ல கை தட்டி come on. Holy Spirit of God. நம்ம இழப்பு ரொம்ப பெருசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா தானே? அந்த இழப்பை யாராலும் ஈடுகட்டவே முடியாது. அந்த இடத்தை யாரும் ரீஃபில் பண்ணவே முடியாது. அது ரொம்ப பெருசு. அதான் ஆண்டவர் அன்னைக்கு அவனை எதுக்காக அந்த கல்லை பெருசா போட்டானுங்கன்னா, சீஷர்களே அதை தூக்கிட்டு போயிடக்கூடாது, இயேசுவின் சரீரத்தை தூக்கிட்டு போயிடக்கூடாது, அவங்களே களவாடிட்டு போய் இயேசு உயிரோடு எழும்பிடுவான்னு சொல்லிடுவானுங்க. நீ போய் கல்லறைக்கு முத்திரை போடுங்க, முத்திரை போட்டு அதில் காவலுக்கும் ஆளவை, ஒருவனும் புரட்டவே முடியாத ஒரு கல்லை தூக்கி அதில் வச்சிரு. ஒருத்த மனுஷனால ஈஸியாக என்ன செய்ய முடியாது? புரட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கல்லை. இதுக்கு பிறகு அந்த கல்லை புரட்டி மட்டும்தான் வைக்க முடியும், திருப்பி அதில் எடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அந்த கல்லை, அந்த கல்லறையின் வாசல்ல புரட்டம் வச்சு அந்த புரட்டி தள்ளிடலாம், ஆனா அதை திருப்பி அங்கிருந்து ரிமூவ் பண்றது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு கல்லை வச்சிருங்க, எப்படிதான் நடக்குன்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அன்னைக்கு அந்த கல்லறையில் கல்கள் இருந்துச்சாம். எத்தனை பேருக்கு சொல்றது நான் சொல்றது புரியுது? அப்போ ரோமர்களுக்கு தெரியும், அந்த அரசுல இருந்த பிலாத்துவுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதை எந்த மனிதனாலும் புரட்ட முடியாது. ஏன்னா அது முத்திரை போடப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் முத்திரை. எல்லாரும் சொல்லுங்க, கவர்மெண்ட் முத்திரை. ஈஸியா யாரும் என்ன செய்ய முடியாது,
அந்த முத்திரையை உடைக்கணும். அதுக்கு பிறகு அந்த கல்லை புரட்டுறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. இன்னொன்னு, கல்லறையில போய் அந்த கல்லை புரட்டுறதுக்கு பர்மிஷன் யாரும் என்ன செய்ய மாட்டானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. எதுக்கு கொடுக்கணும்? இறந்து போயாச்சு, உள்ள வச்சாச்சு, அந்த கல்லை என்ன செய்யக்கூடாது. அப்படிதான் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா என் ஆண்டவர் மனுஷனை அந்த இடத்துல மனுஷனால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலையில என் ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்லி அவர் புரட்டி போட வைத்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப இன்னைக்கு நம்புங்க, இந்த உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிறகு, ஓ கம் ஆன் ரைட் நவ, என் எல்லைகளில் என் கூடாரங்களில் இனி தூதர்களின் சந்திப்பு உண்டாகும் சொல்லி நம்புற பிள்ளைங்க. தூதர்களின் சந்திப்பு, ஏஞ்சல்ஸை சந்திக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை தட்டி ரிசீவ் இட். தூதர்களை சந்திக்கிற ஒரு காலங்கள். அவங்க நினைச்சிட்டு போனது வேற. அங்க ஃபர்ஸ்ட் மிராக்கிள் என்னன்னா, கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது. How is it possible? எப்படி ஆனது? பார்த்தா அந்த கல்லு மேலேயே, அந்த கல்லறைக்கு மேலேயே தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பிரகாசமாய், அப்படிதான் இருக்கு பைபிள், அப்படிதான் இருக்கும். பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த, அப்படிதானே இருக்குது பைபிள்ல. ஆமென் சொல்லுங்க பா, அப்படிதான் இருக்கும். பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அந்த கல்லை புரட்டி அதன் மேல உட்கார்ந்து இருந்தாங்களாம். இன்னைக்கு நம்புங்க, புரட்டவே முடியாத கல்லை, வாழ்க்கையில் புரட்ட முடியாத சில பாதைகளை, ஆமென் ஹalleluya, கலக்கம் நடந்திருக்கு. பிரகாசம் வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க லைஃப்ல பக்கத்துல பார்த்து கேளுங்க, புரட்டவே முடியாத சில வழிகள் இருக்கிறதா? புரட்டவே முடியாதுங்க, இத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதோ, இது மாறவே முடியாதுங்க, அப்படிப்பட்ட ஒரு பாதை இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் மாற்றவே முடியாத உன் பாதைகளை, மாற்றவே முடியாத உன் வழிகளை, ஆறுதலே படுத்த முடியாத உன்னுடைய வாழ்க்கை அவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் போது, ஆமென், எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, யாராயிருந்தாலும் தெரியுமா பாட்டு? யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் புரட்டவே முடியாத பகுதிகளில் எப்படி ஆண்டவரே நாங்கள் ஆய்க்கிற வேளையில என்று நந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்று நந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் காரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் காரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம்
துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்வேகம் போட்டு வந்தாலும் கருத்துடன் உன்னை, எல்லாரும் விடுதலையோட, அவர் என்னை காத்து நடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை கல்கள் எனக்கு எதிராக இருந்தாலும் அதை அவர் புரட்டி போட்டு என்னை சந்தோஷத்தால் நிரப்புவார். என் துயரம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார், என் வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார், என் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்கும் வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைப்பார், என் துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஐயா, சும்மா ஒரு ஆராதனை அல்ல, ஏதோ ஒரு உயிர்த்தெழுந்த ஆராதனை, ஏதோ ஒரு ஆராதனை அல்ல. அன்றைக்கு அந்த அந்த இயேசுவோடு இருந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். துக்கத்தோடு தான் வருகிறார்கள், ஆனா அங்க நடந்ததே வேற. ஆமே, அவங்க எதிர்பார்த்து ஒன்று காரியத்தை நோக்கி போகிறார்கள், ஆனா அங்க எதிர்பார்த்தது நடக்கல. எதிர்பாராத ஆச்சரியங்கள் அங்க காத்திருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ராபசியா சொல்றேன், நீ சில விஷயத்தை எதிர்பார்த்து நீ இருக்கலாம், எதிர்பார்த்து சில பாதைகளில் போயிட்டு இருக்கலாம். நீ நினைத்ததை விட நீ எதிர்பாராத நன்மைகள் உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எதிர்பாராத அதிசயங்கள், எதிர்பாராத ஆச்சரியங்கள் அவங்க போய் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகா, யார் எனக்காக தள்ளுவாரி காத்திருந்தேன், ஆனா எனக்காக முன்பதாகவே, நான் போவதற்கு முன்பதாகவே என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக இருக்கிற கல்லை புரட்டி போட்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நீ போவதற்கு முன்பதாகவே, இந்த ஆராதனை முடித்து உங்கள் வீட்டிற்கு போவதற்கு முன்பதாகவே தேவன் உனக்கான அற்புதங்களை அவர் செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி என் வீட்டிற்கு போக முன்பே, இனிமே அவர்கள் கல்லறைக்கு போகிறதுக்கு முன்பதாகவே அங்கே வழிகள் திறந்திருந்தது, கல்லறை திறந்திருந்தது. இனி நம்பு, இனி அடைக்கப்பட்ட வழியில நின்று நீ போராடி கொண்டிருக்க மாட்டாய். உனக்காக கர்த்தர் அநேக வழிகளை, அநேக வாசல்களை, அநேக நன்மைகளை பரத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி உனக்காக கர்த்தர் திறக்கிற ஒரு வேலையா இந்த வேலை இருக்கட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். Yes Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவர்கள் போகிறதுக்கு முன்பதாகவே அங்க எல்லாம் திறந்திருக்கிறது. அந்த கல்லறைக்குள்ள, கல்லறைகள் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சரி, திறந்திருந்தது. ஆண்டவர் திறக்கவே முடியாத முத்திரைகளை, திறக்கவே முடியாத காரியங்களை தேவ பிள்ளைகளுக்காக
அவர் திறந்து வைத்திருந்தார். இன்னைக்கு நம்புறீங்களா? திறக்கவே முடியாத பகுதிகள் இது எப்படிங்க திறக்க முடியும்? அவர் திறப்பார். இல்லையே சொல்லக்கூடாதா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு அந்த ஸ்திரீகள், யார் ஆண்டவரே, எப்படி தள்ளுவார் எனக்கு? அங்க போய் பார்க்கிறாங்க, போராட்டப்பட்டு கிடக்கு, திறந்து இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, திறந்து இருக்கிறது. சத்தமா சொல்லணும், திறந்து இருக்கிறது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இதைத்தானே நீ பார்க்க ஆசைப்பட்ட? திறக்கணும் தானே நினைச்ச? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க வாழ்க்கையில இருக்க எல்லா நன்மைகளும் திறக்கிறது? சொல்லுங்கப்பா. அங்க போய் பார்த்தா திறந்து இருக்கிறது. ஆமென். யாருக்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வெண்கல கதவுகள் உனக்காக திறக்கிறது. இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உனக்கு கர்த்தர் கட்டளையிட்டு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணும்படியான ஒரு நன்மைகளை கர்த்தர் நமக்காக திறந்து, நல்ல கைதட்டி வாங்கிக்கோங்கப்பா. திறந்திருந்தது. உள்ள போனா கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? கல்லறை எப்படி இருக்கும்? பொதுவா எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும், இருள் தான் இருக்கும். பொதுவா அந்த கல்லறையை பகுதி நீங்களாம் கடந்து போய் பாருங்க. பொதுவா ஒரு பிராக்டிக்கலா நீங்க பாருங்க. அதனாலதான் கல்லறையை ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருப்பாங்க. சென்னையிலாம் அப்படி இல்லை. சிலர் கல்லறை வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஆனாலும் அதில் வந்து ஒரு அமைதி தானே இருக்கும். சொல்லுங்க, அமைதி இருக்கும், ஒரு டார்க்னஸ் இருக்கும். சம்டைம் நான் ஒரு நாள் நான் லைவ்ல கூட ஒரு வாட்டி பேசினேன். அந்த கல்லறை கடந்து போகும்போது எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, ஆடினவனும் இங்கே தான் இருக்கான், அமைதியாக இருந்தவனும் இங்கே தான் இருக்கான், சத்தமே இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா கல்லறை வாழுகிற வாழதான். அப்போ ஒரு வாட்டி லைவ்ல பேசினேன், வாழும்போதாவது ஒரு சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, அன்போட வாழ்ந்துட்டு போங்கய்யா. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போமே. வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. ஒன்றையும் கொண்டு வந்தது கிடையாது, கொண்டு போதும் கிடையாது. அது தெரியாமல் உட்காந்து ஆணவத்தை காட்டிட்டு, பெருமையை காட்டிட்டு, அடாவடித்தனத்தை காட்டிட்டு, நீ பெரியவன் நான் பெரியவன்ங்கிற ஒரு மெப்புல வாழ்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனம், சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. மூச்சை பிடிச்சிட்டாருன்னா நீ போனோம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா தானே? ஆமா தானேயா? ஒருத்தன் சீக்கிரம் சாவறான், ஒருத்தன் லேட்டா சாவறான். முதல்ல மரணம் எல்லாத்தையும் இருக்குதானே செய்யுது. சொல்லுங்க. நம்ம நினைப்போம், சரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம யோசிக்கிறோம். பட் அந்த நாட்கள்லயும் அந்த மரணம் சந்திக்க தான் போகுது. கரெக்டா இல்லையா? அப்போ ஒண்ணுமே இல்லை. அப்போ அதே போல அன்னைக்கு அவர்கள் போகும்போது பார்த்தா உள்ள இருட்டா இருக்குன்னு பார்த்தா கல்லறைக்குள்ள கூட வெளிச்சம் இருக்கு. காவரா என்ன ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உள்ள போய் கரெக்டா இருட்டா இருக்குன்னு நினைச்சு அவங்க போறான்னா உள்ள வெளிச்சமா இருக்கு. கேட்டா தேவதூதர்கள் உட்கார்ந்துருக்கான். கல்லறைக்குள்ள யார் உட்கார்ந்துருக்கா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவதூதன் உட்கார்ந்துருக்கான். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிறகு இருள் என்னை பற்றி கொள்ள முடியாது, இருள் என் எல்லைகளில் இருக்க முடியாது, இருள் என் கூடாரத்தில் இருக்க முடியாது, இருளின் வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு, இருளின் கிரியைகளை கர்த்தர் அதமாக்கி போட்டு, இருளின் ஆவிகளை கர்த்தர் என் எல்லையிலிருந்து விலக்கி, வேதம் சொல்லுகிறபடியாய் வெளிச்சம் உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உன் எல்லைகளில் வெளிச்சம் உதிப்பதாக. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெளிச்சம். பிரகாசம் உள்ள வஸ்திரம். ரெண்டு பேர் வெளிச்சமா உட்கார்ந்துருக்காங்க. ஐயா, தேவதூதர்கள் எல்லாம் கற்பனை கிடையாதுங்க. தேவதூதர்கள் உண்மை. சில பைத்தியக்காரங்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது. அதனால அதெல்லாம் பைபிள்ல உள்ளது மட்டும்தான். இப்பெல்லாம் கிடையாதுன்னு பேசுற எத்தனையோ முட்டாள்கள் இருக்கானுங்க இந்த தேசத்துல. நம்ம ஆராதனை எல்லாம் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்ம ஆராதனையில தேவனே வந்து உட்கார்ந்துருப்பாரு இந்த இடத்துல.
விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. நீங்களாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல வளர வளர கேட்கணும். ஆண்டவரே உடைய தூதர்கள்லாம் பார்க்கணும் ஆண்டவரே நாங்க. ஆமென். நான் ஒருத்தன் பிரசங்கம் பண்றேன்னா நான் பார்த்ததுனால தான் நான் சொல்றேன். ஒரு அலையில சொல்லுங்களேன். தேவ தூதர்களை நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பொய் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விசேஷமான ஒரு பாதுகாக்கும்படி தேவ தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். தாயின் கருவிலே உன்னை சதைக்கிறதுக்கு எத்தனையோ நேரம் சத்துரு நினைச்சானே. உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கான, உனக்கு ஒரு வேலை இங்க இருக்கு பூமியில. ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. உன்னை அரராத்து கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறாருன்னா இங்க உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இங்க இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கான சேனை வீரர்கள். நீங்களாம் ஒரு விசுவாசிகளான உங்களை பார்க்க மாட்டேன். ஒவ்வொருவர் யுத்த வீரர்களாய் எழும்புவீர்களாக. ஒவ்வொருவர் யுத்த வீரர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவாராக. சாதாரண ஒரு விசுவாசி இருக்க கூடாது. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவ உள்ள போய் பார்க்கும்போது ஆச்சரியம் காத்திருக்கு. என்னன்னா வெளிச்சமா இருக்கடா. என்னடா வெளிச்சமா இருக்குன்னு பார்த்தா தேவதூதர்கள் உட்கார்ந்து இருக்காங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர் தெழுந்த நாட்களுக்கு பிறகு இனி இந்த வார்த்தையை கேட்கும் போது இனி தேவ தூதர்களின் அசைவுகளை, தேவ தூதர்களின் செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, ஊழியங்களிலே காணத்தக்கதாய் என் ஆண்டவர் தம்முடைய மகிமை விளங்க செய்வாராக. எலிசாவுக்கு விரோதமாய் ஒரு பெரும் கூட்டம் வருது. ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு, ஒருத்தனை தூக்குறதுக்கு அவ்வளவு பெரிய சேனை வருது, தூக்கி சிறை பிடிச்சிட்டு போறது. அப்ப பயந்து வேலைக்காரன் வந்து கேட்கிறான், ஐயா ஏதாவது பண்ணுங்க. நீ அமைதியா, ஆண்டவரே அவன் கண்ணை திறந்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ற. அவன் கண்ணை திறந்து பார்த்தா மலை முழுவதும் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் இறங்கி இருக்கிறது. ஒருத்தனை பாதுகாக்க, ஒருத்தனை பாதுகாக்க. ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? ஐயா இதுதான் ஐயா உனக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய கிருபை, தேவ கிருபை இதுதான். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எல்லாரும் சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாட்களுக்கு பிறகு விசுவாசிங்க. அப்ப தூதர்கள் வெளிச்சமா இருக்கிறது. கல்லறைக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சு. இயேசு இருந்தா கல்லறை கூட வெளிச்சமாய் மாறும்பா. புரியல நிறைய பேருக்கு நினைக்கிறேன். இயேசு வந்துட்டாருன்னா, இயேசு இருந்தாருன்னா பக்கத்துல கை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, இயேசு இருந்தா கல்லறை கூட, கல்லறையே வெளிச்சமாகுதுன்னா உன் கூடாரத்தை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். உன் கூடாரத்துல வெளிச்சம் உதிக்கட்டும். இனி வேதம் சொல்லுகிறதா, இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, இனி சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தி ஹalleluya. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 அல்ல உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை சந்தோஷமா ஆராதனை ஆராதனை சந்தோஷத்தோட அவர் இங்க இல்லை. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். என் கல் புரட்டப்பட்டிருக்கிறது, வெளிச்சம் உதிக்கிறது. உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை நல்ல கை அசைச்சு லாஸ்ட் டைம் சொல்லி தந்தானே நீச்சல் அடிக்கிற மாதிரி. ஆராதனை 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 உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே செஞ்சு
உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை ஆராதனை. நீ ஆராதிக்கும் போதே இருள் மாறி வெளிச்சம் உதிக்கிற ஒரு வேளை, அந்த கல் புரட்டப்படுற வேளை. ஆமே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தான். இன்னும் ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நல்ல கை தட்டி ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆமென். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ள போய் பார்த்தா கல்லறையே வெளிச்சமா இருக்கு. கல்லறையே வெளிச்சமாக்கின தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக்குவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அங்க போய் பார்க்கறாங்க இயேசுவின் சரீரத்தை இல்லை. அவங்க பதறாங்க. அவங்க நினைக்கிறாங்க என்னன்னா, இந்த தூதன் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. ஆனா தூதன் உயிர் தெழுந்த செய்தியை சொல்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துர்ச்செய்தியை நீ கேட்க மாட்ட, ஜீவனுள்ள செய்தியை நீ கேட்பாய். ஆமே. சாதாரண ஒரு செய்தி அல்ல அது. அந்த நியூஸ் அவர்களுக்கு சொன்ன செய்தி. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படும் வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். வார்த்தை ரொம்ப முக்கியம், செய்தி ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் எப்படிப்பட்ட செய்தியை நம்ம கேட்டோமோ தெரியா. ஆனா அந்த உயிர் தெழுந்த நாட்களுக்கு பிறகு எல்லாரும் சொல்லுங்க, உயிர் தெழுந்த செய்தியை தான் கேட்க போகிறோம். அன்னைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை. எல்லாரும் சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறவரை. ஆமென். அவர்கள் பயப்பட்டு தலை குனிந்து தரையை நோக்கி நிற்காங்களாம். பயப்பட்டு எப்படி நிற்கிறாங்க? தலை குனிஞ்சு நிற்காங்களாம். ஏன்பா நீ தலை குனிஞ்சு நிற்கிற? உன் ராஜா உன்னை தலை குனிவதற்காக தலை நிமிர. நீ தலை குனிஞ்சு பயப்படாத. ஐயோ முடிஞ்சு போச்சு நினைச்சிடாத. அவ்வளவுதான் மூடியாச்சு நினைச்சிடாத. ஏன் தலை குனிந்து நிற்கிறார்? ஆமென். இனி தலை குனிந்தல்ல, தலை நிமிரு. எத்தனை நம்புறீங்க? தலை நிமிர கர்த்தர் செய்வார். உங்களை கர்த்தர் தலை நிமிர செய்வார். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்காங்களா. தலை குவிந்து தலை எப்படி நிற்கிறாங்க. அப்போ ஒரு செய்தி அவங்களுக்கு வருது, தலை குனிஞ்சவங்களுக்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இதுவரைக்கும் ஒருவேளை தலை கவிழ்ந்து நிற்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் தலையை, உன் தலை உயர்த்தப்படும், உன் கொம்பு உயரும். அந்த இழப்புகளை சந்தித்ததுனால, ஐயோ ஆண்டவருடைய சமூகத்துல போராடினேனே, நான் ஜெயம் பெற முடியலையே, விட்டுட்டேனே, அதனால தலை குனிந்த மாதிரி ஒரு நிலைமையா இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, உனக்கு ஒரு செய்தி இருக்கிறது. உயிரோடு எழுந்த செய்தி உனக்கு இருக்கிறது. ரெசரக்ஷன் செய்தி உனக்கு இருக்கிறது. இனி தலை கவிழ்ந்து நீ யாரையும் சந்திக்க போறதல்ல. ஒருவனையும் தலை கவிழ்ந்து நிற்க போவதல்ல. அவர்களுக்கு முன்பதாக ரைட் நவ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி come on take it. தலை கவிழ்ந்து தலை குனிந்து இல்லை இல்லை இல்லை, நீங்க நம்ம தலை குனிய மாட்டீங்க. நம்புறீங்களா? யாருக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, யாருக்கு முன்பதாகவும்.
ஆண்டவர் உன்னை தலை குனிய வைக்க விட மாட்டார். ஆமென். ஆண்டவருடைய இருதயம் அப்படிதான். அம்மாவில்லையா சொல்லுங்க. மனுஷனுடைய இருதயமே ஒரு நாள் வாட்ஸ்அப்ல ஒரு டிபி ஒன்று வச்சிருந்தேன். சும்மா ஒரு போட்டோ எடுத்தோம், அப்படி இப்படி நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வச்சிருந்தேன். எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்றாங்க. ஈரோட்டில் நம்ம மெசேஜ் நம்ம ஊழியத்தெல்லாம் பார்க்குறோம். பிரதர், தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த போட்டோல பார்க்கும்போது நீங்க தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க சிங்கத்தின் புள்ள பிரதர். நார்மல் ஒரு போட்டோ தான். நான் உடனே எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப டச் பண்ணிச்சு. அது டக்குன்னு யார் சொல்லலாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன் நான். அந்த வேர்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க சிங்கப்புல் சிங்கம். ஏன்னா அவங்க எப்பவுமே எனக்கு சொல்லும் போது சிங்கம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க என்ன பார்த்து பொதுவாகவே. அப்போ அவங்க அந்த வார்த்தை, நீங்க சிங்கம் பிரதர், கர்த்தர் உங்களை அப்படி வச்சிருக்காரு, நீங்க அந்த படத்துல கூட உங்களை இப்படி பார்க்க நான் விரும்பலன்னு சொல்லும் போது என் மனசு எனக்கு ஏதோ ஆண்டவர் பேசுன மாதிரியே இருந்துச்சு. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னா. இப்ப ஏன் அது ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கே அப்படி இருக்குதுன்னா, நம்ம மெசேஜை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே சும்மா ஒரு போட்டோலயே நம்ம இப்படி இருக்கிறது அவங்களுக்கு வேற மாதிரி இருக்குன்னா, நீயும் நானும் தலை கவிழ்ந்து நிற்க, தலை குனிந்து நிற்க என் தேவன் ஒரு நாளும் என்னை விட மாட்டார். இந்த உயிர் தெழுந்த நாட்களுக்கு பிறகு தலை குனிந்து அல்ல, தலை நிமிர்ந்து. அந்த கல் புரட்டப்பட்டதுனால, ஐயோ அந்த கல் இருக்கிற வரைக்கும் என்னால தலை நிமிர முடியலையே, அந்த கல் இருக்கிறதுனால என்னால நிமிர்ந்து பார்க்க முடியலையே, எங்க பார்த்தால் என்னை மறைத்துக் கொள்ளுகிறேனே, எங்க பார்த்தால் என்னை மறைத்து ஆண்டவரை நான் ஒளித்துக் கொள்றேனே, தலை குனிந்தல்லவா நான் இருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசி, பயப்படாத, திகையாத. கர்த்தர் உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றினார், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். இனி நீ தீங்கை காண மாட்டாய், தலை குனிந்து இருக்க மாட்டாய். கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்தார். Glory to God. Glory to God. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சூப்பர்ல நம்ம வாழ்ந்த வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சுங்க? ஆமென். மனுஷர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து போயிருவோமோ, தலை நிமிர முடியாதோ? யோசேப்பின் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது போல யூத ராஜசிங்கத்தின் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிமிரச் செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, உன் கரம் சத்துருக்களின் பிடரியின் மேல இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உன் கரம் சத்துருக்களின் பிடரியின் மேல. எத்தனை பேர் உண்மையா அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கிறது? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ தலை குனிஞ்சி அவங்க நிற்கிறாங்களாம். அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. ஒரு வேலை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் வாங்கி ரெடியா இருக்கீங்க? உன் தலை நிமிர செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் உனக்கு செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க என் தலை நிமிரக்கூடிய ஒரு காரியத்தை, என் தலை உயர்த்தப்படுகிற ஒரு காரியத்தை, ஏளனமாய் உன்னை பார்க்கிற ஜனங்கள் மத்தியில, பொருட்டா எண்ணாத ஜனங்கள் மத்தியில, மனுஷனால எண்ணப்படாத எண்ணத்தில் இருக்கிற உன் வாழ்க்கையில, என் அப்பா ஒரு காரியத்தை செய்து, என் அப்பா ஒரு காரியத்தை உனக்காக செய்து, உன் கல்லெல்லாம் புரட்டி போட்டு, ஓ கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட், வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, மரணை துதித்திடவே, யூத ராஜசிங்கம்
எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் எல்லாருமா மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் நீங்க மட்டும் யூத நல்ல குண்டத்தூர் கேட்கணும், சத்தமா ஒவ்வொருத்தரும் பாடணும். உயிர்த்தெழுந்தான் நரகை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே. நல்ல சத்தமா சகோதரர்கள் சகோதரிகள் சத்தமா அரராஜ் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தான் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். சிங்க குட்டிகள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சிங்க குட்டிகள் ராஜா யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளை. என் அப்பன் உயிர் தெழுந்தார், செத்து போன தேவன் அல்ல. ஓ மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன வல்லமில்ல தேவன் என் தகப்பன் என்று சொல்லுகிற பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் தலை கவிழ்ந்து நிற்கும்போது ஒரு சத்தம் அவங்களுக்கு வருது. தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்க ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் கேக்குது. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? மரித்தோரில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார். உன்னை சும்மா தலை குவிழ்ந்து நிற்கிறதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. நீ தேடி வந்த காரியங்கள், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீ காத்து கொண்டிருக்கிற காரியங்கள், நடக்கும் என்று விசுவாசித்து இவ்வளவு நாள் கொண்டிருக்கிற காரியங்கள் மரித்த நிலையில் அல்ல. அந்த காரியங்கள் உயிரோடு எழுந்துச்சுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். முடிந்து போய் நினைத்த காரியங்கள் உயிரோடு எழும்பிச்சான். அவங்க மரித்தோர் வந்து தேடினது இயேசுவின் சரீரத்தை பார்க்க. ஆனா அங்க சரீரம் செத்து போன சரீரமா இல்லை, அங்க சரீரமே இல்லை. ஏனென்றால் அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. அவர் உயிர் தெழுந்த செய்தியை அவர்கள் கேட்டார்களாம். ஐயா ஒரு அலையில சொல்லுவோமே, இனி உன் காதுகள் உயிர் தெழுந்த செய்தியை கேட்கட்டும். விசுவாசிக்கிறீங்களா? உன் காதுகள் இனி செத்த செய்தியை கேட்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, இனி கேட்க மாட்டேன். என் காதுகள் ஜீவன் உள்ள ஜீவன் என்கிற செய்தியை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்ற வார்த்தையின்படி இனி செத்து போன செய்திகளோ, துக்கமாயிருக்கிற செய்திகளோ, என்னை தலைகுனிய வைக்கிற செய்திகளோ, இனி நஷ்டத்தை கேட்கிற செய்திகளோ, தோல்வியை கேட்கிற செய்திகளோ, ஓ வேதனைகள் உண்டாக்குகிற செய்திகளோ,
கண்ணீரை வர வைக்கிற செய்திகளோ, நெருக்கங்களை கேட்கிற செய்திகளோ, ஐயோ மன உளைச்சலை உண்டாக்குகிற செய்திகளோ என் காதுக்கு இனி வரப்போவது இல்லை. உயிர் தெழுந்த செய்தி. உன் காரியம் வெற்றி பெற்று விட்டது. நீ எதிர்பார்த்த ஆர்டர் உனக்கு வந்து விட்டது. உன் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நன்மைகள் உண்டாகி விட்டது. நீ எதிர்பார்த்திருந்த காரியத்தில் ஜெயிச்சிட்ட. அந்த கேஸ் வின் பண்ணிடுச்சு. அந்த பிசினஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேர் நம்ம, ஏன்னா அந்த கல் புரட்டப்பட்டு விட்டது, வெளிச்சம் முதித்து விட்டது. அங்கே அவர் செத்தவராய் மரித்து போனவராய் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்ததுனால அந்த ரெசரக்ஷன் பவர் இந்த அரராத் ஊழியத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும், உங்கள் குடும்பங்களின் மேலையும் இறங்கினதுனால இனி செய்தியை கேட்பீர்கள். இனி உங்க காதுகள், எத்தனை பேர் சொல்றீங்க ஐயா விசுவாசிக்கிறீங்களா? உங்க காதுகள் கேட்கும். தேசத்துல பஞ்சம் தான், ஆனா என் வீட்டுல பானையில மாவும், என் வீட்டுல கலசத்துல எண்ணெயும் குறைவு படவில்லைதான். வனாந்திரத்துல தான் இருக்கும். 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. ஆனாலும் அந்த 5 அப்போ 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணி மீதியான துணிக்கைகளை எடுக்கிற அளவு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வெறும் போட்டாதான், வெறும் வலையதான் நான் அலசி கொண்டிருந்தேன். ஆனா கொஞ்சம் ஆழத்துல அவரை நம்பினதுனால என் படகுகள் மாத்திரமல்ல, மற்ற படகுகளும் நிரம்பி நிரம்ப என் ஆண்டவர் எனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார். மீன் கிடைச்சிச்சா இல்லையே? மீன் கிடைச்சிச்சா இல்லையே? இப்ப சொல்லு, கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஐயோ, அல்லவே முடியாத அளவு, அளக்கவே முடியாத அளவு கர்த்தர் எனக்கு நிரப்பி கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க பரலோகத்தை அசைக்கிற மாதிரி முழு பலத்தோடு கைகளை தட்டி, ஓ ஆண்டவர் சொன்னா பெருமழை பெய்தா போய் கேட்கும் போது முதல்ல இல்ல, ஆனா இப்ப சொல்றான், பெருமழையை உண்டாக்கக்கூடிய ஒரு உள்ளங்கை மேகத்தை நான் இப்பொழுது பார்க்கிறேன். நம்புற பிள்ளைங்க கை தட்டி, இனி நான் கேட்கிற செய்தி, யோபு சொல்லுவார், எல்லாவற்றையும் இழந்து போய் கர்த்தர் அவரை ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த பிறகு என் காதார கேள்விப்பட்டது, இப்போ என் கண்கள் அதை காண்கிறது. ஒரு காலத்துக்கு பிறகு யோபு 19 அதிகாரத்தில் சொல்லுவார், இப்பொழுது நான் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எழுதப்பட்டால் அது நலமாயிருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் என் காதுல விழுந்தது எல்லாம் நெகட்டிவானது தான் வந்துச்சு. ஐயோ, எல்லா விதமான நெகட்டிவான காரியங்கள் தான் என் காதுல கேட்டுச்சு. இப்ப சொல்றேன், எழுதிக்கோ, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், அவரை நானே காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த அபிஷேகம் அதுதான். விசுவாசிக்கிறீங்களா? தலை குனிஞ்சிருங்க, உங்களுக்கு சத்தம் வருது. உயிரோடு எழுந்திருக்கிறவரை நீ மரித்தோரில் தேடுகிறது என்ன? நீ நினைச்சபடி அவர் இங்க இல்லை, அவர் உயிரோடு. இப்படி நின்னவங்க, என் இயேசு உயிர் தெழுந்தார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆமா தானே? தலை நிமிர செய்வார் தானே? இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உன் தலை கவிழ்ப்பை மாற்றி போட்டு, உன் தலை குனிவை மாற்றி போட்டு தலை நிமிர அவர் செய்வார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு விஷயம் 2 கரங்களை உயர்த்தி காட்டுங்கப்பா. ஒரு நிமிஷம் கைகளை அசைச்சு, I am ready Lord. என் தலைலாம் நிமிர போகிறது, என் தலை நிமிரும், என் தலையை கர்த்தர் நிமிர செய்வார். இந்த உயிர் தெழுந்த ஆராதனை, இந்த உயிர் தெழுந்த நாள் எனக்கு ஒரு பெரிய நன்மையினால், கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுக்கிற நாள்.
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழும்பி நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ. இந்த செய்தி தான் கேட்பேன். அவன் முடிஞ்சு போனா, கர்த்தரோ உன்னை எழும்பி நிற்க. நீ முறிந்து விழுகிற செய்தியை தான் இவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டிருந்தாய். இந்த விசுவாசிங்க, எழுந்து நிமிர்ந்து நிற்கிற வார்த்தைகளை நீ கேட்பாய் நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைத்தடி. கல்லறை தீர்ந்திடவே, காடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். கைதடி சொல்லுவோமா? மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தார். கைதட்டி சந்தோஷமா கொஞ்சம் அசைஞ்சு பாடுவா. நீ எங்க அப்பா உயிரோடு எழுந்துட்டா நம்புற பிள்ளைங்க. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை. சத்தமா? நீதியின் அதிபதி. நீதி உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எங்கே பாதாளமுன் ஜெயம் எங்கே? மரணமுன் கோர் எங்கே? பாதாளமுன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம். பேயையும் ஜெயித்தார், சபையோரே அரரால் மரணமே மரணமுன் கூர் எங்கே? விடுதலை வரட்டும் ஆண்டவரே. இந்த பாடலை பாடுகிற வேளையில ஒவ்வொரு கூடாரத்தில் ஒரு ஜீவன் புறப்படட்டும். உடைக்க தெரிக்க வேண்டிய உடைக்கப்படட்டும். ஒவ்வொரு கூடாரங்களும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், உயிர் செலுதல் உண்டாகட்டும். நோயையும் ஜெய் அரரா அரராதே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தா அரராதே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மரணமுன் கூர் எங்கே? அறிக்கை பண்ணுங்கப்பா.
உன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாத்திடுவோம். ஓம் சாவையும் நோயையும் சாவையும் நோயையும் பேயையும் சாவையும் நோயையும் பாடும்போதே உனக்கு அற்புதம் நடக்கட்டும். உன் உள்ளம் சந்தோஷத்தால் நிரப்பப்படட்டும், மகிழ்ச்சியால் நிரப்பப்படட்டும். நோயையும் பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த நல்ல சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. நல்ல கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? கமா சொல்லுங்க. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 24 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி அந்த 2 பேருமே அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லோருக்கும் அறிவித்தார்கள். அடுத்து இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு, அதாவது சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து. நல்ல கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கை, உன் குடும்பம், இந்த ஊழியம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ரெடி ஆயிட்டீங்க? ஆண்டவர் உங்களோடனே கூட நடந்து வரட்டும். இந்த ஊழியத்தோட கர்த்தர் நடந்து
உங்கள் குடும்பங்களோடு கர்த்தர் நடந்து, உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் நடந்து வரட்டும். இந்த அரராத்தோட, எல்லாரும் சொல்லி, இந்த அரராத்தோட, இந்த கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தோட கர்த்தர் நடந்து என்ன செய்யட்டும் வரட்டும் சொல்லி நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரே அவர்கள் கூட நடந்து போனாராம். எவ்வளவு சூப்பர்ல நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க இனிமே அவர் என் கூட நடந்து வருவார் என்று சொல்லுகிற பிள்ளைங்க? ஆமென். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை எப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கிறது தான். என்ன செய்யுங்க, என்ன பண்ணுங்க, அவர் நம்ம கூட இல்லைன்னா இந்த பூமியிலலாம் வாழுகிறது என்பது ரொம்ப 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 ரொம்பவே போராட்டம் நிறைந்ததா இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அப்பா எம்ம கூட நடந்து வரார். இந்த நாள் ஒன்னே ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இனி நான் தனியே இல்லை, என் ஆண்டவர் என் கூட நடந்து வர்றார். இது வரைக்கும் கண்கள் மறைக்கப்பட்டதா இருந்தது. ஏன்னா அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதா இருந்தது. அதுதான் அதுக்கு பிறகு படிச்சாலிங்க தெரியும். பட் இனிமே உங்க கண்களை கர்த்தர் திறக்கட்டும். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை யார் அறி? உனக்கு தெரியும். என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட அவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உங்களுக்கு வரட்டும். உங்களை கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியை நிறுத்தட்டும். அவர் உங்க கூட நடந்து வந்தா நிச்சயமா சொல்றேன், நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். ஆமென். எதெல்லாம் ரீஃபில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் மாறிடும். வேற எதனாலையும் மாறாது. சில துக்கங்கள்லாம் மாறாது வச்சுக்கோங்களேன். இப்போ சில இழப்புகளை சந்திக்கும் போது அது மாறாத ஒரு விஷயம்தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம டிஜே தினகரன் ஐயாவுடைய மகள் மரித்ததை வந்து நீங்க எல்லா பிரசங்கத்திலையும் கேளுங்க. எல்லா பிரசங்கத்திலையும் அவங்க மகள் அவர் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். என் அன்பு மகள், அந்த வார்த்தையை சொல்லுவார், என் அன்பு மகள் ஏஞ்சல் நீ சொல்லி. ஏன்னா அது பெரிய வடுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதுக்கு பிறகு சொல்லுவார், ஆண்டவர் அதற்கு மாதிரியே எனக்கு ஒரு மகளாய் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லுவார். அல்லையிலையா சொல்லுங்களேன். ஆமாம் இல்லையா சொல்லுங்கப்பா. ஆமாம் தானே. அப்போது தேவனுக்கு தெரியும் எதை எப்படி ரீஃபில் பண்ணணும், எதை எப்படி மாற்ற என்பது கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி இந்த உயிர் தெழுந்த நாளிலே உங்களை கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாக என் ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்துவாராக. இந்த பண்டிகை நாளில் இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை எழும்ப செய்யட்டும், உங்களை உயிர் தெழுத செய்யட்டும். ஒரு நிமிஷம் உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்த போறீங்க. ஆண்டவரே, இனி நான் தலை குனிந்து இருக்கிற ஒரு சூழ்நிலைகளில் நான் இருக்க போவதில்லை. யாரெல்லாம் தலை நிமிர விரும்புகிறீர்களோ, தலை நிமிர ஆசைப்படுறீங்களோ, அவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவர் இனி என்னங்களை தலை குனிந்து தரையை நோக்கி ஐயோ அப்படி இருக்க போகிற காலம் அல்ல. என்னுடைய கல்லை நீர் புரட்டி போட்டதுனால, நீர் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்ததுனால, உயிர்த்தெழுந்த செய்தி என் காதுகளில் கேட்டதுனால இனி நான் தலை நிமிருவேன். ஆண்டவரே, அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். நீங்க விசுவாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர செய்யட்டும், உங்கள் கட்டுகளை அறுக்கட்டும், உங்கள் கட்டுகளை அறுக்கட்டும். எல்லோருமாய் உங்க கரங்களை உயர்த்தி, ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஜீசஸ் நேம். எல்லாருமாய் உங்க கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வேளையில் தேவ கிருபை இறங்கி வரட்டும். அப்பா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? அவருடைய பிரசனம் உங்களை மூடட்டும். உங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு ரெசரக்ஷன் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். ஒரு உயிர் தெழுந்த வல்லமை உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். இனி ஒரு சாபமும் இராது, இனி ராக்காலம் இராது. வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக, கிருபைகள் பெருகுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, தேவதூதர்கள் உங்களை சந்திப்பார்களாக. எஸ், பரலோக மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. Thank you Jesus. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், நமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உங்க சமூகத்தில் ஆராதித்த உங்க பிள்ளைகளை, உடைய வார்த்தை கேட்ட உங்க பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இந்த கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்கள் கூடாரங்களில் நிறைவேறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உயிர் தெழுந்த வல்லமை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிட்டு ஆண்டவர் இந்த உயிர் தெழுந்த நாட்களுக்கு பிறகு அவர்கள் சாதாரண சத்தம் அல்ல ஆண்டவர், அவர்கள் கேட்கிற சத்தம் எல்லாம் ரெசரக்ஷன் வேர்டா இருக்கட்டும். நல்ல செய்திகளும் வெற்றியின் சத்தங்களும் கீத சத்தங்களும் உங்க பிள்ளைகளுடைய கூடாரங்களில் கேட்பதாக, புதிய காரியங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் தடைகளா இருந்த தடை கற்கள், அந்த கல்
இயேசுவின் வல்லமையான நாமத்தில் புரட்டி போடப்படுவதாக. ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற கல்களை நான் புரட்டி தள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எழும்ப முடியாதபடி இருளை வைத்திருக்கிற எல்லா போராட்டங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறுவதாக. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு ஒவ்வொருவர் மேலையும் அளவில்லாமல் இறங்கட்டும். எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. கட்டுகள் உடையட்டும், சங்கிலிகள் தெரிக்கப்படட்டும், மரணத்தின் வல்லமைகள் அழிகள் அழிந்து போகட்டும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. there is power, there is power. கர்த்தருடைய வல்லமை இப்போ உங்கள் மேலே இறங்கட்டும், அளவில்லாமல் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலே அக்கினி பற்றி எரியட்டும். எல்லா இருளின் ஆதிக்கங்கள், இருளின் வல்லமைகள், சிந்தனைகளை சிறைப்படுத்துகிற ஆவிகள், சிந்தனையை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகள், கண்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள், இருதயத்துல அசுத்த சிந்தனைகளை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை, அபிஷேகத்தை, கிருபையை உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஊற்றுவாராக. ரைட் நவ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வாயை திறந்து வாங்கிக்கோங்க. ஆவியானவர் உன்னை விடுதலையாக்கட்டும், உன்னை எழுப்பட்டும். கிறிஸ்துவை எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அவருடைய ஆவியினாலே உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த வேளையில கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை உயிர்ப்பிப்பாராக. உயிர்ப்பிக்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஃபயர் லார்ட் ராகா ஷேட்டேலரே போட்டா. எல்லா சங்கிலிகளும், பாதாளத்தின் வல்லமைகளும், பாதாளத்தில் ஏறி வருகிற அசுத்த கிரியைகளும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும். அப்பா, எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அசுத்த கிரியைகளும், வல்லமைகளையும், ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காதே போவதாக. உங்க பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. RRI Power Ministries.